Hello everyone, good morning, welcome back to Gulf Crazy Chef. So இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து சிக்கன் குழம்பு வந்து பூரி கூட வச்சு பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் குழம்பு வந்து ஆல்ரெடி நேற்றைக்கு பண்ணிட்டோம், லேட் நைட்டு டின்னர் சாப்பிட்டதுனால. ஸோ நேற்று நைட்டு பண்ணி வச்சுருக்கிறோம். அண்ட் பூரி மட்டும் இந்த வீடியோவில் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ பூரி வந்து ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, பூரி வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருந்ததே பார்த்துருந்தேன். அதாவது புஷ்னு பூரி வர்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நிறைய இன்க்ரீடியன்ஸ் என்னது, அந்த சோடா போடுறது, அப்புறம் ஆயில் ஊற்றுறது, இப்படி நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாதான் பூரி வந்து நல்லா புஷ்னு பலூன் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. வெறும் கோதுமை மாவு, உப்பு தேவையாக இருந்தால் உங்களுக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுவும் வேண்டாம். அந்த வெறும் கோதுமை மாவு மட்டுமே வச்சு அது பூரி வந்து எப்படி புஷ்னு நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அது எதனால் வந்து அந்த புஷ்னு வருது, எந்த ரீசன்னால அது கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ வாங்க, பூரி வந்து மாவு எப்படி உருட்டுறேன் அண்ட் அது என்ன ரீசன்னால அது வந்து நல்லா பலூன் மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு வந்து இந்த டின்னில் தான் அடைச்சி வச்சுருக்குறோம், ஓகேவா? ஸோ இதை வந்து தேவையான அளவு நம்ம இப்போ மாவு வந்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவு தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. இது வந்து நீங்கள் நார்மலாக பேக்கிங் சோடா இல்லை வந்து வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. நார்மலாக குழம்புக்கு போடுற உப்பு, இது வேறு எதுவும் கிடையாது. இது கூட தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ மாவு வரச ஆரம்பிச்சிடலாம், பார்த்துக்கோங்க. மாவு விரசுகிற பக்குவம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பூரி வந்து சூப்பராக வர்றதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கடைசியாக மாவு விரசி வச்சுருக்கும் போது அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ மாவு வந்து பக்குவப்படுத்திக்கிறோம். இப்போ மாவு வந்து அந்த கையில் ஒட்டாமல் இருக்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சும்மா அங்கங்கே லைன் மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த எல்லாமே சேர்ந்து ஒரே இதாக வராமல் இந்த மாதிரி லைன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவே கூடாது பூரி பண்ணும்போது. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே ஒரே எலமெண்ட்டாக மாற்றுற மாதிரி இந்த மாதிரி நல்லா வரசணும். லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பூரி மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த ஒரு பக்கத்தில் மட்டும், இது கீழே உள்ள பக்கத்தில். ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் எல்லாமே ஒரே எலிமெண்ட் ஆகிடுச்சு. இது கீழே உள்ளதை நான் அது விரசினதுனால அதையும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து இது பண்ணோன்னாக்கி எல்லாம் சுத்தமாக நீட்டாக ஒரே எலிமெண்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோதான் பூரிக்கு மாவு ரெடி பண்ணுறது இவ்வளோதான். இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா விரசி ரெடி பண்ணி வச்சோம்னா பூரி வந்து புஷ்னு வரும். இனி இப்போ உருட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா பூரி வந்து உருட்ட போகிறோம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பதமாக இருக்குது. இப்போ கை வச்சு பார்த்தோன்னா அந்த இது ஒட்டவே ஒட்டாது, அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மாவு உருட்டும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்ல ராவான மாவும் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இது உருண்டை பிடிச்சி உருட்ட ஆரம்பிக்கலாம். இந்த உருட்டுறதுல தான் மெயின் ட்ரிக்கே இருக்குது, இந்த பூரி வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதை சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ மாவு வந்து நமக்கு தேவையான மாதிரி எந்த சைஸில் உங்களுக்கு பூரி வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க, பால் மாதிரி. அது உங்கள் விருப்பம், நமக்கு எந்த சைஸுக்கு வேணும் அப்படிங்கிறத லைட்டாக அதை வந்து மாவில் இது பண்ணிக்கோங்க. மாவில் போட்டு நம்ம இப்போ
உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ உருட்டுறதுக்கு இது வந்து உருட்டுறதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ சொல்ல வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா இந்த உருட்டும் போது இதுக்குன்னு ஒரு திக்னஸ் வேணும். அதாவது நம்ம சப்பாத்தி பண்ணும்போது ஒரு திக்னஸ் வச்சுருப்போம், அண்ட் இது பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒரு திக்னஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். அந்த திக்னஸை பொறுத்து தான் நம்ம பூரி வந்து புஸ் புஸ்ன்னு வரணுமா இல்லை எப்படி வரணும் அப்படிங்கிறதே இருக்குது. ஓகேவா? ரொம்ப தின்னாக உருட்டுனீங்க அப்படின்னா பூரி வந்து புஸ் புஸ்ன்னு வரவே வராது. ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ உருட்டிட்டோம், ஒரு பூரிக்கு உருட்டிட்டோம். ஸோ இந்த ஒரு பூரியோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். மினிமம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா பூரி வந்து சும்மா பலூன் மாதிரி சூப்பராக வரும். இது வந்து நீங்கள் போட்டு எடுக்கும்போது அடுப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் காயிற பக்குவம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் காயாமல் நீங்கள் வந்து பூரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா உப்பி பலூன் மாதிரி வராது. ஸோ அந்த எண்ணெய் காய்கிறது எந்த பக்குவத்தில் காயுது, அது காஞ்சதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சட்டியில் எண்ணெய் காஞ்சிச்சு அண்ட் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ரிசல்ட். ஒன்றுமே பண்ணலை. எந்த அளவுக்கு பலூன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ பூரியோட ரிசல்ட் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் வெறும் கோதுமை மாவு வச்சு பண்ண பூரியோட ரிசல்ட் இதுதான். பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னொன்று போட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது போட்டு பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு. ஸோ எல்லா மாவும் கரெக்டாக உருட்டியிருக்கிறோன்னா அப்படின்னு பார்க்குறதுக்காக இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபஸ்ட்டு வந்ததோட இது வேறு லெவலில் இருக்குது பலூனு. ஸோ பூரியோட ரிசல்ட் இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத, குழம்பு எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவான். ஸோ இப்போ வந்து பூரி வந்து நம்ம எப்படி போட்டு எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் பூரி ரெடி பண்ணுறதுக்கு கோதுமை மாவு கூட எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. வெறும் உப்பு தண்ணி மட்டும் சேர்த்து இதில் சொன்ன மாதிரி அந்த திக்னஸ் அப்புறம் அந்த மாவோட பதம் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பண்ணி ரெடி பண்ணிங்கனாலும் உங்கள் பூரி வந்து ரொம்ப அருமையாக வரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. இது வந்து சிக்கன் குழம்பு. சூப்பராக தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி பண்ணின சிக்கன் குழம்பு. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இது நேற்று நைட்டு நாங்கள் லேட் நைட்டு டின்னர் சாப்பிட்டோம், அதனால் நைட்டு பண்ணது இப்போ காலையிலையும் சேர்த்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம சுட்டு வச்ச பூரி பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, அண்ட் ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூரி வந்து எப்படி வருதுன்னு, நல்லா வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.